கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அரசாங்கத்தை குறை சொல்லவில்லை, அவர் காலை பாருங்கள் என்றுதான் குறை சொல்கிறோம். என்ன எல்லாமே குழந்தைகள் தான். எந்த தாய் பத்தால் என்ன, குழந்தை தான். பக்கத்து வீட்டு பிள்ளையை கூட நாங்க ஆதரிக்கிறோம், மலைக்கார பிள்ளைகள் தான். இந்த பக்கத்து வீட்டு மலைக்கார பிள்ளைகள் தான். நாங்க எல்லாமே ஆதரிக்கிறோம், வேற்றுமை கிடையாது. முத பக்கத்துல போடுங்க உங்களை பேட்டியா போடுறீங்களா இல்ல எழுதி வச்சிருக்கீங்களா? போடுங்க போடுங்க எந்த குறையும் சொல்லல, உண்மையை தான் பேசுறோம். அன்னாடம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன். 5 பேர் உள்ள செய்வீங்களே, அவங்க சீக்கிரம் இல்லாத வர வேண்டும் வேண்டிக்கிறேன். அன்னால ஒரு நாளைக்கு 3 வாட்டி வேண்டுறேன், நல்ல மாதிரி வேண்டுன்னு. நம்ம சமூகம் நல்லா இருக்கணும். இன்னைக்கு அவங்களுக்காக அவங்க வாதம் இல்லை, நம்ம சமூகம் நல்ல தளத்துக்கு நிற்கணும்னு சொல்லி அவங்க வாதாடினாங்க. இன்னைக்கு பிடிச்சி உள்ள போட்டிருக்காங்க. சும்மா சோ காட்டுறாங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு. நல்ல மாதிரி அவங்க வெளியாக்கணும். இப்போ கால் எடுக்கணும் போட்டு சொல்லியிருக்காங்க, 12 வயசு வருதுங்க. அவங்க நல்ல மாதிரி இல்லைன்னா நாட்டுக்கு நான் பேச வந்து நான் ஒரு இதாக சொல்றேங்களேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த காட்டுக்காரனங்களாம் கால்கை வர ஆகணும். இந்த நாட்டு பிரதமர்கள்லாம் கால்கை வர பக்கம் எழுதிக்கிட்டு இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. இந்த 5 மக்கள் நல்ல மாதிரி விட்டுருந்தோம், சிட்டி நல்ல மாதிரி பார்க்கணும், நல்ல மாதிரி அவங்க நோய் விட்டு வெளிவிட்டு வரணும் வெளியே. எங்க இருக்கீங்க நீங்க? சுமி பிரணா ரொம்ப பேர் வீட்டுல பயந்துகிட்டு இருக்காங்க. எனக்காக நான் இருக்குல்ல, நாளைக்கு என் பிள்ளைங்க என் பேர பிள்ளைங்க எல்லாம் இருக்கணும், தலை தூக்கணும். என்ன கருத்து சொல்லுவீங்க? வராதுங்களா? வராதுங்க, ஒன்னும் அறிவு இல்லை அவங்களுக்கு. நம்ம தமிழ் முன்னேற்றம் இல்லை, தமிழ் பற்றம் இல்லை. நம்ம வெட்டிக்கார பேசிக்கிட்டு அங்க தண்ணி அடிச்சுக்கிட்டு அப்படி கிடைக்கிறாங்க, ஜோலி பண்ணிருக்கானுங்க. கூப்பிட்டேன் வாங்கடான்னு வரல. என்ன சார் நம்ம என்ன நடக்குது போக்குவரத்து நாட்டில்? வணக்கங்க. இந்திய சமுதாயம் வந்து இந்த நாட்டில் வந்து தொடர்ந்து வந்து பல இன்னல்களை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. அதை வந்து கேட்கறது யாரு அப்படின்னு கேள்வி இருந்த சூழ்நிலையில யார் பூனைக்கு மணி கட்டுற கட்டத்தை இருந்தப்ப நம்மளுடைய தலைவர், மாபெரும் சாதனை தலைவர் சகோதரர் உதயகுமார் வந்து பூனைக்கு மணி கட்டினாரு. அன்னைக்கு வந்து ஒரு விழிப்புணர்ச்சி இந்திய சமுதாயத்துக்கு. இன்னைக்கு ஒரு ஆண்டுக்கு மேல நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த விழிப்புணர்ச்சி வந்து இந்திய சமுதாயத்துக்கு நீங்க கூட்டத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கூட்டம்லாம் ஒரு காலத்துல எப்படி வரும், சின்ன பிள்ளைங்க வயசானவங்கலாம். யாருக்கு இந்த உணவு கொடுத்தது? உதயகுமார் சார் தான் கொடுத்தது. ஸோ அவருக்கு இன்னைக்கு வந்து உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு காலில் வந்து காயம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு வந்து ஒரு நம்ம சகோதரர், நம்ம கூட பிறந்தவராக இருந்தால் நம்ம சும்மா இருப்போமா? இருக்க மாட்டோம். அந்த ஒரு உணர்வுல இன்றைக்கு எல்லாரும் நம்மளுடைய முக்கியமான வேலைகள்லாம் விட்டுவிட்டு இன்றைக்கு வந்து அவருக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும், முறையான மருத்துவம் கொடுக்க வேண்டும், உணவுகள் வந்து கரெக்டான கொடுக்க வேண்டும். அவர் வந்து குற்றவாளின்னு சொல்லி அவங்க உள்ள வச்சிருக்காங்க. அவர் குற்றவாளி கிடையாது. ஒரு சமுதாயத்தை விழிப்புணர்ச்சியை கொண்டு வந்த ஒரு மாமனிதர். அப்படி மக்கள் மகாத்மா காந்தி கூட குற்றவாளி, சுபாஷ் சந்திர போஸ் கூட குற்றவாளி, நெல்சன் மண்டேலா குற்றவாளி. இப்படி அவங்க அடிக்கொண்டே போயிட்டு இருக்கலாம். நம்ம அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை வந்து விழிப்புணர்வு குற்றவாளி அல்ல. ஸோ அந்த அடிப்படையில் எங்க தலைவர் உதயகுமார் வந்து குற்றவாளி கிடையாது. அவருக்கு வந்து நாங்கள் இந்த போலீஸ் ரிப்போர்ட் எதுக்கு செஞ்சு வந்திருக்கோம்னா, நியாயமான மருத்துவம் கொடுக்கணும், நியாயமான வந்து அவருக்கு மருந்து, அவருடைய உடல்நல பாதிப்பை உடனடியாக அக்கறை கொண்டு பார்க்கணும். ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னா, சட்டத்தைப்படி தூக்கு கைதி கூட அவன் நோய் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அன்னைக்கு நோய் இருந்துச்சுன்னா அவனை தூக்கு போட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கடமை உணர்வோடு இருக்க ஒரு அரசாங்கம். ஒரு உள்ள வந்து அவர் வந்து ஐஏஎஸ்ல வச்சிருக்காங்க. ஐஏஎஸ்ல வைக்க கிடையாது, அது சும்மா தவறான கருத்து. ஓய்வு எடுத்திருக்காரு. அந்த நேரத்தில் வந்து அவருக்கு காலுக்கு வந்து பாதிப்பு இருக்கு, அவருக்கு சர்க்கரை வியாதி இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த அரசாங்கம் வந்து அவருக்கு மருத்துவம் கொடுத்து ஆகணும். ஏன்னா அவர் இந்த நாட்டு குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன். இந்த நாட்டோடைய அடையாள கார்டு வச்சிருக்காரு, இந்த நாட்டில் ஓட்டு போட்டிருக்காரு. அந்த அடிப்படையில் இந்த அரசாங்கம் வந்து அவருக்கு வந்து நல்ல மருத்துவமும் நல்ல உணவும் பாதுகாப்பும் கொடுக்கணும். அதுதான் அரசாங்கத்தோட கடமை. இந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து இத்தனை பேர் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து காவல் அதிகாரிகிட்ட வந்து புகார் செய்ய வந்திருக்கிறோம். இந்த புகாரின் அடிப்படையில் உடனடியாக அவருக்கு வந்து நல்ல மருத்துவம் கிடைக்கின்ற வேண்டிக் கொண்டு இறைவனுக்கு இந்த மனுவை நாங்கள் சமைக்கிறோம். நன்றிங்க சார், வணக்கம். தண்ணி அடிப்பான், புகை அடிப்பான் அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தாங்க. அந்த இதெல்லாம் இல்லைன்றது நம்ம நிரூபிச்சிருக்கோம். மக்கள் சக்தி தான் மகேஷன் சக்தி. இன்றைக்கு இதன் மூலமா நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும். இதுக்கு முன்னால புகார் கேஸ்ல வந்து மக்கள்லாம் வந்து தள்ளிட்டாங்க. அது போலீஸ் எதிர்ப்பான ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க. நல்ல ஒரு தீர்வு கிடைச்சாங்க. நல்ல ஒரு ரிப்போர்ட் வந்து உதயகுமார் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
இது ஏன் பெற்றோம்னா அவரோட வந்து உடம்பு கால் வந்து நீர் அதிகமாக இருக்குது. அதனால வந்து நம்ம இங்கே வந்து இந்தியெல்லாம் ஒற்றுமை உணர்வோட இங்கே வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அந்த பிரிக் பாளையில் அவரோட ஒற்றுமையை காமிச்சோம்னா அவரோட அரசாங்கம் கூடிய சீக்கிரமே அவரை விடுவிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கிறதுனால நம்ம இந்த ஒற்றுமையாக இருந்து நம்ம ரிப்போர்ட்டை வந்து அமைதியான முறையில் வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோங்க. End of the day, if we don't stand up for our rights, nobody's going to stand up for our rights. We never went for violence. We were charged with violence. We never asked for all this, but yet, repeatedly Indians are being brutally murdered. We have not even finished Prabhakaran's case. In less than 30 days came Kugan's case. Not even finished with Kugan's case. Now we are done with Bukit Lamba, Pulim case. Not Bukit Lamba rather, but Pulim case. 6 Indians were brutally shot dead. End of the day, who's going to be responsible for all this? We only want a simple thing, which is justice. That's it. பாரம்பரியத்தில் வந்திருக்கேன். இன்னைக்கு வந்தது மாபெர வெற்றி. எல்லாம் எதிர்பார்த்தாங்க இன்னைக்கு தடுக்குவாங்க பிடிப்பாங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் நடக்கல. எல்லாம் அமைதியான முறையில் வந்ததால எல்லாம் இப்போ ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் ரிப்போர்ட் பண்ண வந்தது நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு நீர்கட்டு நிற்கிது. அரசாங்க போலீஸ் பாதுகாப்புல இருக்கிறவங்களுக்கே ஒரு சிகிச்சை செய்யறதுக்கு கூட சுதந்திரம் இல்லை. அரசாங்கம் அதை கவனிக்கிறது இல்லை. அதுக்கு அப்போ என்னத்துக்கு அவங்க போய் பிடிச்சி வைக்கணும்? யாரையும் பிடிச்சி வைக்க அவசியம் இல்லையா? காவலில் இருக்கிறவங்களுக்கு நீ வந்து முழு சலுகைகள் கொடுக்கணும். எந்த சலுகையும் கிடைக்கிறது இல்லையே. அப்போ நீ உள்ளே கொண்டு கொள்றது தானே அர்த்தம். இதை எதிர்ப்பாக தான் நாங்கள் வந்து இப்போ ரிப்போர்ட் பண்ண வந்திருக்கோம். இதுதான் என்னோட சொல்லுங்க. என் பேர் ரவிண்ணா. நான் வந்து தேசாமந்தாரிலேருந்து வரேன். நம்ம உரிமைக்காக குரல் கொடுத்து வரேன். இன்னைக்கு அவர் வந்து மருத்துவமனையில் வந்து ரொம்ப அவதிப்படுறாரு. காலை இருக்கிற அந்த நிலைமையில இருக்காரு, இக்கட்டான நிலைமையில. அதனால உரிமைக்காக குரல் கொடுத்த அந்த மாவீரனுக்கு நிச்சயமாக மலேசிய இந்திய தமிழர்கள் அனைவரும் குரல் கொடுக்கணும்ண்ணே. இதுதானே எங்களோட வேண்டுகோள். பொதுவாக சொன்னாக்க மலேசியா தமிழ் மக்கள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். இந்த கூட்டத்தில் வந்து இவ்வளோ கூட்டம் சேர்த்துருக்குனாக்கா ஒரு ஆச்சரியமான ஒன்று. எனக்கு வந்து போக போக வந்து ஒரு நல்ல ஒரு இயக்கமாக வருது இன்ட்ரா பண்ணுறது. ஸோ இளைஞர்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னாக்கா இளைஞர்கள் வந்து அவங்கள வந்து குறை சொல்லிட்டு உங்களை குறை சொல்லிட்டு அதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒன்று சேரும்போது இங்கேயும் வந்து ஒருத்தவங்க சொல்றதை வந்து கேட்கணும். அதை விட்டுட்டு தகாத வார்த்தைகளை பேசுறது அதெல்லாம் கூடாதுங்க, நல்லது இல்லை. ஆனால் இப்போ ஒற்றுமை தான் நமக்கு வந்து பலம். சரிங்களா? உதயகுமார் சாருக்காக நம்ம வந்து எதுக்கு வந்திருக்கோம்? அவருக்கு வந்து எப்படியாச்சும் நல்ல சிகிச்சை அடிச்சா பலன் கொடுக்குறோம். அதுக்காக வந்திருக்கோம். ரைட்டுங்களா? ஸோ அப்படியே நம்ம வந்து அவருக்கு மரியாதை கொடுத்து அமைதியான முறையில், சரிங்களா? இன்னைக்கு வந்து போலீஸ்காரங்க நமக்கே மரியாதை கொடுத்துருக்காங்கனாக்கா இதுக்கு நமக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி. வணக்கம்.